ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல ரீசெண்டா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இந்த கூமாப்பட்டி. இது ஏன் இப்ப ரீசெண்ட் டேஸ்ல இவ்ளோ ட்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி விரிவா தெளிவா பார்க்கலாம். வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். இந்த கூமாப்பட்டின்ற கிராமம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துல தாங்க இருக்கு. அந்த கூமாப்பட்டியில சேர்ந்த ஒரு இளைஞர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரோட இன்ஸ்டாகிராம் வலைத்தளத்துல வந்து தினமும் அவரோட ஊரோட அழகையும் பெருமையும் சொல்லி நிறைய வீடியோஸ அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. இதுல பாத்தீங்க அப்படின்னா மன அழுத்தமோ, விடுமுறை நாட்களை வந்து நீங்க என்ஜாய் பண்ணணுமோ, இல்லைன்னா உங்களுக்கு காதல் தோல்வியோ, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கோமாப்பட்டிக்கு வாங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இன்ஸ்டாகிராம் வலைத்தளத்துல வந்து அவர் டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கூமாப்பட்டிக்கு ஐலாண்டுக்கு வாங்க, இந்த தண்ணி குடிச்சாலே சர்பத் மாதிரி இருக்குங்க, எப்படி தேன் மாதிரி இனிக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வீடியோ டிஃப்ரெண்டா அவர் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. இத பார்த்த இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட டிஷர்ட்ல ஐ லவ் குமாப்பட்டி ஐலாண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பிரிண்ட் போட்டு, அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸோட என்ன பண்றாங்கன்னா இப்போ எல்லாருமே அந்த ஊருக்கு படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல ஒரு சிக்கலுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்திற்கு யாரும் வராதீங்க, வந்தீங்க யாரும் ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பசுமை நிறைந்த இடமும் இந்த பிளவக்கல பெரியார் அணையும் வந்து குளிக்கவோ இல்லைன்னா வந்து மீன் பிடிக்கவோ கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க. சோ மக்கள் யாரும் இங்க வந்து ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கூறியிருக்கார்கள். அது மட்டும் இல்லைங்க, அந்த ஊர் முன்னாள் கலெக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊருக்கு யாரும் வராதீங்க, அந்த மாதிரி இந்த காதல் தோல்வியோ இல்ல வேற ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ற அளவுக்கு இங்க எதுவும் இல்லைன்ற மாதிரியும் அவர் வந்து கூறியிருக்காருங்க. இத பார்த்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்கவுங்க இன்ஸ்டாகிராம் வலைத்தளத்துல வந்து எங்க ஊருக்கு வாங்க, இந்த ஊர் இவ்வளவு அழகா இருக்கு, எங்க ஊர்ல வந்து இது இருக்கு, எங்க ஊர்ல இந்த தண்ணி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எல்லா அவங்கவுங்க பேஜ்ல வந்து நிறைய போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்வுட்ஸ் டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.